எதுக்கு அப்படின்னா, யமன் வந்ததும் அந்த கிளிய நீ கொல்ல பார்த்த பாத்தியா, ஆனா நான் காப்பாத்திட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்றதுக்கு. யமன் சிவபெருமான் வரும்போது இந்திரன் நின்னான். இந்திரன் யமனை பார்த்து நல்லா இருக்க கேக்குறான். இப்பதான் பார்த்தோம், நல்லாதான் இருக்கேன், ஆனா உன் கையில இருந்த கிளி என்னாச்சு அப்படின்னு. அந்த கிளி மேலதான் உனக்கு கண்ணுன்னு எனக்கு தெரியும், அந்த கிளியதான் நீ அடுத்து தூக்க போறன்னு எனக்கு தெரியும். ஆகையினால என்ன பண்ண தெரியுமா, அந்த கிளிய உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 தீவு தாண்டி ஒரு பெரிய மலை மேல ஒரு குகையில போய் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப முடிஞ்சா அந்த கிளிய நீ கொல்லு பார்க்கலாம். யமன் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுண்டு சிரிச்சான. இந்திரனுக்கு புரியவே இல்லை. ஏன் இப்படி சிரிக்கிற, உன்னதான் வச்சுட்டேன்ல, அந்த கிளியதான் நான் காப்பாத்திட்டேன்ல அப்படின்னா. அதுக்கு யமன் சொன்னா, ஏன்பா அந்த கிளி இன்னைக்கு மத்தியான வேளையில 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 தீவு தாண்டி இருக்கக்கூடிய மலை மேல இருக்கிற குகையில இருக்கக்கூடிய மலை